Hello students, இப்போ பாத்தீங்கன்னா நம்ம 7th maths chapter 4 that is term 1ல chapter 4ல direct and inverse proportion அப்படினா என்ன நம்ம பார்க்க போறோம் அந்த டாபிக். அது வந்து பேஜ் நம்பர் 72ல இருக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் புக்ல. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம 6th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்போம். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் அப்படினா என்னன்னு படிச்சிருப்போம். ரேஷியோனா என்ன? when compare the quantities, ஒரு குவான்டிட்டியை நம்ம வந்து கம்பேர் பண்றோம் அப்படின்னா அதை வந்து ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டு ரேஷியோவை எடுத்துட்டு நம்ம கம்பேர் பண்ணும்போது அதோட ரேஷியோஸ் ஈக்குவலாக வந்ததுன்னா தட் ரேஷியோஸ் ஆர் இன் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு ஃபார்முலா கூட யூஸ் பண்ணியிருப்போம். தட் ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் அப்படிங்கிற ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணி போட்டுருப்போம் லாஸ்ட் இயர் 6th ஸ்டாண்டர்டில். இப்போ என்ன அப்படின்னா அதை பேஸ் பண்ணி நம்ம டைரக்ட் ப்ரொபோர்ஷன்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷன் என்னன்னு பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு கடைக்கு வந்து நீங்கள் ஒரு ஷர்ட், உங்களுக்கு பர்த்டே வருது, ஒரு ஷர்ட் வாங்க போகிறோம், கேர்ள்ஸ்க்கு வந்து சுடிதார் வாங்க போகிறோம் அப்படின்னு ஏதாவது ஒன்று வாங்க போகிறோம். ஓகேங்களா? வாங்க போகும்போது நீங்கள் ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கினீங்க அப்படின்னா அந்த ஒரு ட்ரெஸ்ஸு காஸ்ட் வந்து 500 rupees அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு. ஓகேவா? அதே நான் வந்து ஒரு 3 ட்ரெஸ் நான் வாங்குறேன், அதே சேம் இதில் ருபீஸ், சேம் ருபீஸில் நான் 3 ட்ரெஸ் நான் வாங்குறேன் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ட்ரெஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு ஒரு ட்ரெஸ்ஸு பிளான் பண்ணுறோம், அதோட காஸ்ட்டு 500 rupees. இப்போ நம்பர் ஆஃப் ட்ரெஸ் வந்து நம்ம 3 வந்து பிளான் பண்ணியிருக்கோம், 3 வாங்கலாமா அப்படின்னு பிளான் பண்ணுறோம். அப்போ நம்பர் ஆஃப் ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? அப்போ ட்ரெஸ்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது, காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. தட் இஸ் த டைரக்ட் ப்ரொபோர்ஷன். ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகுது, அப்போ டைரக்ட் ப்ரொபோர்ஷன். ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம 3 ட்ரெஸ் வாங்கலாம்னு பிளான் பண்ணிக்கிட்டு போகிறோம். 3 ட்ரெஸ் இந்த தடவை வாங்கணும் நம்ம அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு போகிறோம். ஆனால் அங்கே போய் காஸ்ட் பார்த்தா ரொம்ப அதிகமாக இருக்குது. ஐயோ அதிகமாக இருக்குது, வேணாம், இவ்வளோ செலவு பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணோம், 3 ட்ரெஸ்ஸோட காஸ்ட் வந்து 1500 அப்படின்னு வச்சுக்கோன்னு வைங்களேன். நம்மக்கிட்ட பணம் இல்லை. அப்போ நம்ம ட்ரெஸ்ஸை வந்து கம்மி பண்ணிக்கலாம், ஒரு ட்ரெஸ் மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறோம். அப்போ 3 ட்ரெஸ்ஸுக்கு 1500 அப்படின்னா ஒரு ட்ரெஸ்ஸுக்கு 500 rupeesனு வரும். ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸும் உங்களுக்கு கம்மி டிக்ரீசஸ் ஆகுது, அமௌண்ட்டும் டிக்ரீசஸ் ஆகுது. அப்போ இதுலேருந்து என்னென்னா ரெண்டு குவான்டிட்டி நம்ம கம்பேர் பண்ணும்போது ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னாலும் டைரக்ட் ப்ரொபோர்ஷன், ரெண்டுமே டிக்ரீஸ் ஆச்சுனாலும் டைரக்ட் ப்ரொபோர்ஷன். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இப்போ சம் போட போகிறோம். தட் எக்ஸசைஸ் 4.1ல தட் ஃபர்ஸ்ட் ரோமன் fill in the blanks. fill in the blanksல that first sum என்ன அப்படின்னா, that cost of 8 apples, cost of 8 apples is rupees 56. then the cost of 12 apples எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம யூனிட்டரி மெத்தடில் போடலாம். ஓகேங்களா? இதில் வந்து ப்ரொபோர்ஷன் மெத்தடில் போடலாம், யூனிட்டரி மெத்தடில் போடலாம். இந்த சம்மெலாம் யூனிட்டரி மெத்தடில் ஈஸியாக நம்ம போட்டு போயிடலாம். காஸ்ட் ஆஃப் 8 apples ஈக்குவல் டு 50 rupeesனா ஃபஸ்ட்டு 1 ஆப்பிள் அமௌண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். 1 ஆப்பிள் அமௌண்ட் என்ன பண்ணணும், 8ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு 1 ஆப்பிள் அமௌண்ட் கிடைச்சிடும். தட் இஸ் 56 divided by 8 is equal to 7 rupees. 1 ஆப்பிளோட அமௌண்ட் வந்து 7 rupees. therefore cost of 12 apples equal to 12 into 7 is equal to 12 7s are எவ்வளவு 84 rupees. therefore cost of 12 apples equal to 84 rupees. இதுதான் யூனிட்டரி மெத்தட். நெக்ஸ்ட் சம், weight of one fruit box. If the weight of one fruit box is 3 1/2 kg, then the weight of 6 such boxes is dash அப்படின்னு கொடுத்துருக்காங்க. weight of one fruit box எவ்வளோ கொடுத்துருக்காங்க, மிக்சர் ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க 3 1/2 kgன்ட்டு. weight of 6 box எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். 6 into 3/2. இந்த மிக்சர் ஃப்ராக்ஷனை இம்ப்ராப்பராக சேஞ்ச் பண்ணிக்கிறோம். 2 3s are 6, 6 plus 1 7/2. 2 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா 3 2s are 6. மேலே நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னா 3யும் 7 இருக்குது. 3 7s are 21 kg. therefore weight of 6 box is equal to 21 kg. then third sum பாத்தீங்கன்னா என்ன கொடுத்திருக்காங்கன்னா, a car travel 60 km with 3 liters of petrol. 3 liter பெட்ரோல்ல 60 km வந்து கவர் பண்ண முடியுது அப்படின்னு சொல்றாங்க. next step, if the car has to cover the distance of 200 km, it requires dash liters of the petrol. 3 liter பெட்ரோலுக்கு 60 km கவர் ஆகுதுன்னா 200 கிலோமீட்டர் கவர் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் பெட்ரோல் எனக்கு தேவை அப்படின்னு கேட்குறாங்க. டிஸ்டன்ஸ் கவர்ட் பை 3 liter. 3 literக்கு 60 கிலோமீட்டர்னா 1 லிட்டருக்கு எவ்வளோ கவர் பண்ணுன்னு பார்க்கலாம். அப்போ 3ஆல் டிவைட் பண்ணோம்னா 1 லிட்டருக்கு நமக்கு தெரியும் 1 லிட்டருக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ண முடியும், 20 கிலோமீட்டர் நம்ம கவர் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்போ 200 கிலோமீட்டருக்கு எவ்வளோ லிட்டர் பெட்ரோல் வேணும் அப்படின்னா 200 கிலோமீட்டர்லேருந்து 20 கிலோமீட்டர் டிவைட் பண்ணோம் அப்படின்னம்னா
we got the 10 liters of petrol by covered 200 kilometer. ஓகேங்களா, 10 liters petrol வந்து நமக்கு தேவைப்படுது. அடுத்தது நெக்ஸ்ட் fourth sum பாத்தீங்கன்னா, if 7 meter cloth cost rupees 294, then the cost of 5 meter cloth எவ்வளோன்னு கேட்குறாங்க. காஸ்ட் ஆஃப் 7 மீட்டர் கிளாத் வந்து 294 rupees. ஓகேவா, காஸ்ட் ஆஃப் 1 மீட்டர் கிளாத் எப்படி கண்டுபிடிக்கலாம்? 294லேருந்து 7 டிவைட் பண்ணோம்னா நமக்கு கிடைச்சிரும் எவ்வளவு? 42 rupees. காஸ்ட் ஆஃப் 1 மீட்டர் கிளாத் வந்து 42 rupees. அப்போ therefore காஸ்ட் ஆஃப் 5 மீட்டர் கிளாத் is equal to 5 into 42. 5 into 42 மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 5 2s are 10, balance 1, 5 4s are 10 plus 5 4s are 20 plus 1 21, 210 rupees அப்படின்னு வருது. 5 மீட்டர் கிளாத் காஸ்ட் எவ்வளோ வருது? 210 rupees. fill in the blanks. லாஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா, if a machine in a cool drinks factory fills 600 bottles in 5 hours, then it will fill dash bottles in 3 hours. 5 ஹவர்ஸ்ல 600 பாட்டில் ஃபில் பண்ணுது அப்படின்னா 3 ஹவர்ஸ்ல எவ்வளோ பாட்டில் ஃபில் பண்ண முடியும்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம 1 ஹவர்ல ஃபர்ஸ்ட் எவ்வளோ பாட்டில் ஃபில் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கணும். The number of bottles can be filled by 5 hours is equal to 600 bottles. 5 ஹவர்ஸ்ல 600 பாட்டில் ஃபில் பண்ண முடியுது. அப்போ பை 1 ஹவர்ல எவ்வளோ பாட்டில் ஃபில் பண்ணலாம் அப்படின்னா 600 டிவைடட் பை 1 போட்டோம்னா 600 டிவைடட் பை 5, 600 டிவைடட் பை 5 ஹவர்ஸ் டிவைட் பண்ணோம்னா we get 120 bottles. அப்போ 1 ஹவர்ல எவ்வளோ பாட்டில் ஃபில் பண்ணலாம்? 120 பாட்டில்ஸ் ஃபில்லலாம். இப்போ 3 ஹவர்ஸ்க்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ 3 ஹவர்ல அந்த 120 மல்டிப்ளை பண்ணோம்னா we get the answer. Number of bottles filled by 3 hours is equal to 3 into 120. 3 zeros are 0, 3 2s are 6, 3 1s are 3. 360 பாட்டில் வந்து நம்ம ஃபில் பண்ணலாம் 3 ஹவர்ஸ்ல. ஓகேங்களா, now next Roman, second Roman பாருங்க, true or false. That first one, distance traveled by a bus and time taken are in direct proportion. அதாவது நம்ம எவ்வளோ தூரம் கிலோமீட்டர் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகிறோமோ அந்த அளவுக்கு டைம் வந்து போய்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃப்ரம் நாமக்கல்லேருந்து ஸ்கூலுக்கு வரோம் அப்படின்னம்னா, ஓகேங்களா, ஒரு குறிப்பிட்ட பிளேஸ்ல இருந்து நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னம்னா ஒரு 10 கிலோமீட்டர் அப்படின்னா அந்த 10 கிலோமீட்டருக்கு ஒரு 20 மினிட்ஸ் ஆகுது அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் இன்னூத்திர பார்க்க போகணும், அது இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா கிலோமீட்டரும் அதிகமாகும், நம்ம டைம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். இது என்ன ப்ரொபோர்ஷன் அப்படின்னா டைரக்ட் ப்ரொபோர்ஷன். இப்போ கொஸ்டின்ல அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தேர் ஆர் இன் டைரக்ட் ப்ரொபோர்ஷன் கொடுத்துருக்காங்க. எஸ், த ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. The second statement பாருங்க, expenditure of a family to number of members of the family are in direct proportion. நம்ம ஃபேமிலியில் ஒரு 4 மெம்பர்ஸ் இருக்கும் அப்படின்னா 4 மெம்பர்ஸ்க்கு ஃபுட்டுக்கு 4000 rupees ஆகுது. ஓகேங்களா, நார்மலாக ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். 4 மெம்பர்ஸ்க்கு 4000 rupees ஃபுட்டுக்கு ஆகுது. இதே ஒரு 2 மெம்பர்ஸ் எக்ஸ்ட்ரா ஆயிட்டாங்க நம்ம ஃபேமிலியில் அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் நமக்கு தேவைப்படும். ஓகேங்களா, அப்போ நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸும் இன்க்ரீஸ் ஆகுறாங்க, காஸ்ட் எக்ஸ்பென்ஸரும் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இது என்ன ப்ரொபோர்ஷன்? டைரக்ட் ப்ரொபோர்ஷன். எஸ், தட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்சோ ட்ரூ. Now third statement பாருங்க, number of students in a hostel and consumption of food are not in direct proportion. இந்த செகண்ட் சம் மாதிரியே தான். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் ஹாஸ்டலில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு 10,000 rupees ஆகுது அப்படின்னா, இதே ஸ்டூடெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆனாங்கன்னா அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும், ஸ்டூடெண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆனாங்கன்னா அமௌண்ட்டும் டிஸ்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, அப்போ ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டைரக்ட் ப்ரொபோர்ஷன், ரெண்டுமே டிக்ரீஸ் ஆச்சுன்னா டைரக்ட் ப்ரொபோர்ஷன். அவங்க ஆனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தட் இஸ் நாட் இன் டைரக்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். ஓகேவா, நவ் நெக்ஸ்ட் சம் ஃபோர்த் ஒன் பாருங்க. If Mallika walks 1 kilometer in 20 minutes, then she can cover 3 kilometer in 1 hour. அதாவது 20 மினிட்ஸ்ல 1 கிலோமீட்டர் கவர் பண்றாங்க. 20 மினிட்ஸ்ல 1 கிலோமீட்டர் கவர் பண்றாங்க, வாக் பண்றாங்க. அதே 1 ஹவர்ல 3 கிலோமீட்டர் வாக் பண்றாங்கிறது கரெக்டா ராங்கான்னு கேட்குறாங்க. 1 ஹவர்ங்கிறத கன்வெர்ட் இன்டு மினிட்ஸ். எவ்வளோ மினிட்ஸ்? 60 மினிட்ஸ். அப்போ எதில் 60ல் எத்தனை 20 இருக்கு? 3 times 20. 20 மினிட்ஸ்ல 1 கிலோமீட்டர், நெக்ஸ்ட் 20 மினிட்ஸ்ல செகண்ட் கிலோமீட்டர், நெக்ஸ்ட் 20 மினிட்ஸ்ல தேர்ட் கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர் கவர் பண்ணிடுறாங்க. அப்போ அந்த ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட்டும் ட்ரூ. நெக்ஸ்ட் இப்போ ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ல ஃபிஃப்த் சம் பார்க்க போகிறோம். இஃப் 12 men can dig a pond in 8 days, then 18 men can dig it in 6 days. இது ட்ரூவா ஃபால்ஸான்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம். நம்பர் ஆஃப் டேஸ் கேன் டிக் எ பாண்ட் பை 12 men. 12 men கம்ப்ளீட் பண்ணாங்க அப்படின்னா நம்பர்
of days can decay pond by 12 men is equal to 8 days. ஓகேவா 12 members சேர்ந்தா 8 daysல அந்த பாண்டை வந்து க்ளீன் பண்றாங்க. அப்ப 1 man செஞ்சா எவ்வளவு நாள்ல க்ளீன் பண்ணுவாங்கன்னா 8 by 12 daysல க்ளீன் பண்ணுவாங்க. அப்ப தென் நெக்ஸ்ட் லாஸ்ட் பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டேஸ் கேன் டிகே பாண்ட் பை 18 men. 18 men கம்ப்ளீட் பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்னா 18 into 8 by 12. இத 6 டேபிள்ல கேன்சல் பண்ணா 2 6 are 12, 3 6 are 18. மறுபடி 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா 4 2s are 8, 3 4s are 12 days வருது. ஆனா அங்க 6 days னு கொடுத்திருக்காங்க. அப்ப அந்த ஸ்டேட்மென்ட் வந்து false. ஹலோ ஸ்டூடண்ட்ஸ், லாஸ்ட் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா 7th மேக்ஸ் சாப்டர் 4 அதுல டைரக்ட் அண்ட் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன்ல ஃபர்ஸ்ட் ரோமனும் செகண்ட் ரோமனும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தட் ஃபர்ஸ்ட் ரோமன் fill in the blanks, second roman true or false. Now the third roman வந்து word problem. The third sum, a dozen bananas cost rupees 20. What is the price of 48 bananas? You can write that number of bananas be x. ஓகேங்களா, number of bananas x னு வெச்சுக்கிறோம். that cost be y னு வெச்சுக்கிறோம். The dozen of bananas, the dozen means 12 bananas. Dozen means what? 12. ஓகேங்களா, 12 bananas cost rupees 20 means what is the cost of 48 bananas? We don't know that cost, so we can assume that cost be x. ஓகேங்களா, இந்த டேர்ம் வந்து x னு வெச்சுக்கிட்டோம். அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் x1 வரணும், இது x2 அப்படினு வரணும். காஸ்ட்டை வந்து y னு அஸ்யூம் பண்ணியிருக்கோம். அப்போ இது y1 வரணும், இது y2 வரணும். ஓகேங்களா, மறுபடியும் சொல்கிறேன், பனானாஸை வந்து x அப்படின்னு அஸ்யூம் பண்ணியிருக்கோம், காஸ்ட்டை வந்து y னு இது பண்ணியிருக்கோம். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் x1 x2, இது y1 y2. இங்கே x வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் 12 bananas இருந்தது, that is increased by 48 bananas. So number of bananas are increases, so the cost also will be increases. Both are increases, so it is direct proportion. Okay, what is the formula? That x1 by y1 is equal to x2 by y2. What is the value of x1? This term full x. அப்ப இது x1 x2, the term full y, y1 y2. ஓகேங்களா, x1 ஓட வேல்யூ 12 divided by y1 20 is equal to x2 ஓட வேல்யூ 48 by x. ஓகேங்களா, 12 by 20 is equal to 48 by x. Now cross multiply. First we can multiply the x term. அது left side வச்சுக்கிட்டா ஈஸியா இருக்கும். 12 into x is equal to 48 into 20. We can keep the x on left side, remaining numbers on right side. Okay, x is equal to அப்புறம் என்ன term இருக்கோ அதுதான் first. 48 into 20, the multiply 12 moves on right side divided by 12. the multiply termல இருக்க 12 ரைட் சைடு மூவ் ஆச்சுன்னா டிவைடட் பை 12 னு சேஞ்ச் ஆயிரும். ஓகேங்களா, இப்போ 12 டேபிள் நம்ம கேன்சல் பண்ணோம்னா 1 12s are 12, 4 12s are 48. Now what is the number is there? 4 into 20. 4 into 20 how many times? 80 times. So the value of x is 80. So cost of 48 bananas is equal to 80 rupees. Cost of 48 bananas எவ்வளவு? 80 rupees. ஓகேங்களா, now next sum. Fourth sum, a group of 21 students paid rupees 840 as the entry fee for a magic show. மேஜிக் ஷோ பார்க்க போகிறாங்க, அதில் என்ட்ரி ஃபீ வந்து 21 ஸ்டூடெண்ட்ஸுக்கு 840 rupees கலெக்ட் பண்ணியிருக்காங்களாம். How many students entered the magic show if the total amount paid was rupees 1680? 1680 rupees பே பண்ணுனா எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸை உள்ள அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பி எக்ஸ்னு வச்சுக்கிறோம், தட் காஸ்ட் பி ஒய்ன்னு வச்சுக்கிட்டோம். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் எவ்வளவு? 21 ஸ்டூடெண்ட்ஸ் என்டர் ஆகிறதுக்கு தட் காஸ்ட் பி 840 rupees. ஓகேங்களா, ஸோ 1680 rupees பே பண்ணால் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள என்டர் ஆகலாம்? அப்போ இதை எக்ஸ்ன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். The amount be increase. Amount பாருங்க, first 840 rupees இருக்கு, then 1680 rupees இருக்கு. அப்ப amount increase ஆகனால ஆட்டோமேட்டிக்கா number of students increase ஆவாங்க. ரெண்டும் increasing. அப்ப both are same direction, so it is direct proportion. What is the formula direct proportion? x1 by y1 equal to x2 by y2. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், இது ஃபுல்லா x term. அப்ப x1 x2, இது y1 y2. Now substitute the value. x1 எவ்வளவு? 21, y1 840 is equal to x2 x, y2 1680. கேர்ஃபுல்லா பண்ணுங்க, இது x1, இது x2, இது y1, இது y2.
உங்களுக்கு பக்கத்தில் எழுதிக்கிங்க எல்லாரும் ப்ராக்கெட்டில். ஓகேங்களா? உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் பக்கத்தில் எழுதிக்கிங்க. சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன், எக்ஸ் டேர்மை கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். 840 into x is equal to 21 into 1680. Now x left side அப்படி வச்சுக்கலாம். ரிமைனிங் நம்பர்ஸ் எல்லாம் ஒன் சைடு. x is equal to அப்புறம் என்ன டேர்ம் இருக்கு? 21 into 1680. இந்த மல்டிப்ளை டேர்ம் 840 ரைட் சைடு மூவ் ஆச்சுன்னா டிவைடட் பை 840 ஆயிரும். 4 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். 0 0 கேன்சல் ஆயிரும். 2 4s are 8, 1 4s are 4. 16ல 4 4s are 16, 2 4s are 8. 21 21 get cancelled. Therefore x is equal to 42. So 1680 rupeesக்கு how many students will entered? 42 students வந்து என்டர் ஆகலாம் உள்ள. ஓகேங்களா? இந்த அமௌண்ட்டுக்கு 42 students வந்து உள்ள என்டர் ஆகலாம் அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். Now fifth sum. A birthday party is arranged in third floor of a hotel. 120 people take 8 trips in a lift to go to the party hall. If 12 trips were made, how many people would have attended the party? ஒரு ஹோட்டலில் தேர்ட் ஃப்ளோரில் ஒரு பர்த்டே பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அங்கே ரிலேஷன்ஸு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. ஓகேங்களா? அப்படி வரும்போது என்ன ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க அப்படின்னா, அங்கே இருக்க லிஃப்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து 8 ட்ரிப் அடிச்சிருக்காங்க. 8 ட்ரிப்புக்கு ஹவு மெனி பீப்புள் அங்கே அசம்பிள் ஆகிருக்காங்க அப்படின்னா 120 பீப்புள் அசம்பிள் ஆகிருக்காங்க. 8 ட்ரிப்பு வந்து லிஃப்ட் வந்து போயிட்டு வந்திருக்கு. அதுக்கு 120 பீப்புள் வந்து அந்த தேர்ட் ஃப்ளோருக்கு போய் ரீச் ஆகிருக்காங்க. அதே மாதிரி அந்த லிஃப்ட் வந்து 12 ட்ரிப் அடிச்சுருந்ததுன்னா எவ்வளோ பீப்புள் அங்கே போய் ரீச் ஆகலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்பர் ஆஃப் பீப்புள் பி எக்ஸ், நம்பர் ஆஃப் ட்ரிப்ஸ் வந்து ஒய்ன்னு வச்சுக்கிறோம். இந்த எக்ஸ் டேர்ம் வந்து எப்படி எழுதிக்கலாம்? x1 x2, ஒய் டேர்மு y1 y2. ஓகேங்களா? ஸோ the number of trip increases, so the number of people also increases. Both are same. அப்போ so it is direct proportion. Direct proportion formula x1 by y1 is equal to x2 by y2. x1 by y1 120 divided by 8 is equal to x by 12. Now cross multiplication, first you multiply the x term. 8 into x is equal to 120 into 12. Now keep left side on the x. X is equal to 120 into 12. The multiply 8 moves on right side divided by 8. 8 table cancel panna 1 8s are 8, 15 8s are 120. Now multiply these two number. 12 5s are 60, 0, balance 6. 12 ones are 12, 12 plus 6 18. Therefore the value of x is equal to 180. So எவ்வளோ people வந்து மேலே ரீச் ஆகலாம்? 12 ட்ரிப்புக்கு 180 people வந்து அங்கே ரீச் ஆகலாம். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் சிக்ஸ்த் சம். The shadow of a pole with the height of 8 meter is 6 meter. Shadow of a pole அப்படின்னா that is length of a pole அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? shadow of a pole அப்படின்னா length of a pole is 6 meter. Length of a pole is 6 meter. So that pole height 8 meter. Okay? If the shadow of another pole, இன்னொரு pole measured at the same time is 30 meter. இன்னொரு pole அதே டைம்ல மெஷர் பண்றாங்க. அது 30 மீட்டர் இருக்கு. அப்ப அதோட ஹைட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. 6 மீட்டர் லென்த் இருக்கிற போலோட ஹைட் 8 மீட்டர் இருக்கு அப்படின்னா 30 மீட்டர் லென்த் இருக்க போலோட ஹைட் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? அப்ப the length of the pole increases, then the height of the pole also increases. Both are increasing. அப்ப so it is direct proportion. The direct proportion formula x1 by y1 then is equal to x2 by y2. x1 value எவ்வளவு? 8 by 6 is equal to x by 30. Now cross multiplication, first x term 6 into x is equal to 8 into 30. Now keep left side on the x. X is equal to 8 into 30. The multiply 6 moves on right side divided by 6. 1 6 are 6, 5 6 are 30. Now multiply these two number. 8 5s are 40 meter. Therefore the height of the pole is 40 meter. அதாவது 30 மீட்டர் லென்த் இருக்கிற போலோட ஹைட் வந்து 40 மீட்டர் இருக்கும். ஓகேங்களா? இதுதான் இதோட ஆன்சர்.